ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம அனைவரும் எல்லாரும் விரும்புகிறது என்னத்தை விரும்புகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். ஹல்லேலூயா. அப்படி தானே? எல்லோரும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்? சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். சில பேர் நினைப்போம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய பணம் வேணும், நம்ம கார் இருக்கணும், நம்மளுக்கு பெரிய பங்களா வீடு இருக்கணும், இப்படிலாம் நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனால் உண்மையான சந்தோஷம் அதுவும் இல்லை. சில பேர் நினைப்பாங்க சந்தோஷத்துக்காக அப்படியே சினிமாவுக்கு போகிறது, அப்படியே ஃபோன் வாங்குறது, அந்த ஃபோனில் வீடியோ பார்க்குறது, இதுதான் எனக்கு சந்தோஷம், ரீல் வீடியோஸ் பார்க்குறது, இதுதான் சந்தோஷம்னு நம்ம அநேகர் நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நிரந்தர சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் நிலையில்லாத சந்தோஷம். ஆனால் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்வது தான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிரந்தர நித்திய சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு சந்தோஷம் அவருடைய பாதத்தில் மாத்திரம்தான் அது கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாவியாகிய நம்மை ரட்சித்த தேவன் ரட்சிப்பு என்னும் மிகப்பெரிய சந்தோஷத்தை நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷமே நம்ம ரட்சிக்கப்படுவது தான். ஹல்லேலூயா. நம்மளை தேவன் தெரிந்தெடுத்திருப்பதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அவருடைய பாதத்தில் எல்லாமே கிடைக்கும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஏசப்பா அந்த உலகத்தில் பிறந்து சுற்றி நன்மை செய்து கொண்டு இருக்கிற ஊழியம் செய்து கொண்டிருந்த டைமில் ஒரு பரிசேயனுடைய வீட்டில் போய் ஆண்டவர் விருந்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ, இது எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க வேதத்தில், அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமயிரால் அந்த பாதத்தை துடைத்து பரிமள தைலம் பூசி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் அழுவுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. நித்திய சந்தோஷம் உண்டு. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. எங்கே தெரிந்து கொண்டாள்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, தேவன் தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல பங்கு. ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் நமக்கு கிடைக்காத ஒரு தீர்வே கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகளில், நெருக்கங்களில், துன்பங்களில், உங்களுடைய நோய் நொடி வியாதிகளில் நீங்கள் வாடும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கேட்டிங்கன்னா ஏசப்பாவுடைய பாதம் தான். ஹல்லேலூயா. இயேசு பாதத்தில் தீராத ஒரு பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் எங்கெங்கேயோ போகலாம், ஆனால் நமக்கு தேவனுடைய பாதம் தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் மாத்திரம் நமக்கு போதும் நித்திய சந்தோஷத்துக்கு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து தண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. சொல்லுமா? இயேசு பாதம், இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல் பரப்பேன், நான் கழுகு போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே.
பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு. ஒரு முறை சொல்லுவோமா? நம்மை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் ஆறுதல் தருகிற பாதம். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவின் பாதம் ரட்சிப்பு தருகிற பாதம். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசுவின் பாதம் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிற பாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை நடத்துகிற நல்வழி நடத்துகிற பாதம். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை சார்ந்து வாழணும். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து வாழணும். எல்லா காரியத்திலையும் நமக்கு முன்பதாக தேவனை நிறுத்தி நம்ம வாழணும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக தேவன் இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்னதோ பெரியதோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நமக்கு முன்பதாக தேவனை நிறுத்தும் போது நமக்கு எந்த ஒரு கலக்கமோ எந்த ஒரு பயமும் இல்லை. நம்ம சந்தோஷமா தூங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம ஜீவனை அழிவில் நின்று காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மரணம் நேர்வது போல ஆபத்துகள் வந்தா கூட நம்ம ஜீவனை தேவன் காக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். தேவனை நமக்கு முன்பதாக நிறுத்தும் போது நமக்கு எதிராக யார் வருவார்? நமக்கு எதிராக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவன். நம்புறீங்களா? உலக ரட்சகர், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் நமக்கு முன்பதாக இருக்கும்போது எந்த சாத்தானுடைய திட்டமும் நம்ம வாழ்க்கையில செயல்படவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு நம்ம சேர்ந்து இருப்போமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இணைந்து பாடுறீங்களா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே.
வாய்களை திறந்து பாடும்போது தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்வார். விசுவாசித்து பாடுவோமா? என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் இருவையும் உள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் இருவையும் உள்ளவரே. என் ஜீவனை எத்தனையோ ஆபத்துகள் வரும்போது தேவன் உங்களை கண்மணி போல பாதுகாத்தார்ல. உணர்ந்து பாடுவோமா? மீட்டவரே என் மேய்ப்பரே என்னை மீட்டவரே என் மேய்ப்பரே. சொல்லுமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது நான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது நான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது நான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது நான் இதயத்தின் ஏக்கமையா. என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. சொல்லுமா? என் தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கும்போது நம்ம இதயம் மகிழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக ரட்சிப்பென்ற சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பெனும் நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. ரட்சிப்பெனும் நிலையான சந்தோஷம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதத்தை பற்றி கொள்ளும்போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான நல்ல நேரத்தில் அப்பா உம்மை துதிக்கும்படியாய்
அப்பா உங்க பாதத்துல வந்து பற்றி கொள்ளும்படியா நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு அப்பா இந்த உலகத்தானை காட்டிலும் அப்பா எங்களுக்கு மேலான சந்தோஷம் அப்பா உங்க பாதத்திலிருந்து கிடைப்பதற்காய், தினம் தினம் கிடைப்பதற்காய் அப்பா உமக்கு கொடாகொடி நன்றி தகப்பனே. அப்பா அனுதினமும் அப்பா உங்க பாதத்தை ஆண்டவரே நாங்கள் வந்து அமர அப்பா எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தினமும் ஆண்டவரே உங்க பாதத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்ள அப்பா நீர் எங்க பங்கா இருப்பதால், நீர் எங்க பார்ட்னரா இருப்பதால தகப்பனே உங்ககிட்ட எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ண அப்பா சந்தோஷத்தோட நாங்கள் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். வருகிற 7ஆம் தேதி நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டினுடைய 19வது ஆண்டு விழா இருக்கிறது. அதற்கான அழைப்பிதழ்களை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு கையில் கொண்டு கொடுப்போம். இந்த பெயிண்டிங் அடிப்பதற்கு அருமையான இந்த ஆலயத்தை கட்டின குடும்பத்தினரே அவங்களே சண்டை அடித்து கொடுத்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலய தேவைகள் பல ஆயிரம் நமக்கு உண்டு. நம்மகிட்ட வாங்கி எல்லாருக்கும் தான் நம்ம என்ன செய்யறோம், கொடுக்க போகிறோம். சாப்பாடுக்கு நம்ம பைசா கொடுக்கணும், மற்ற ஊழியக்கார் காணிக்க அது நிறைய இருக்குது. கொஞ்சம் பேர் எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்குறாங்க. இன்னும் சில குடும்பத்தில் டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணணும் எங்கிட்ட கேட்காமே எல்லாம் அழகாக பண்ணி முடிச்சு கொண்டு இறக்கி விட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் இருக்கிற மாதிரி நீங்களும் கத்தருக்கு எதையாவது என்ன செய்யணும்னு நினைங்க. அருமையான ராஜராஜன் பிரதர் திடீர்னு மத்தியானம் ஓடிந்து, பிரதர் உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் விஷயம் பேசணும், இன்னிலேருந்து நீங்கள் ஆஃபரிங் எடுக்கணும், காணிக்கை எடுக்கணும். நாங்கள் இது நம்ம அந்த இது வழக்கம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். கொடுக்கிறவர் எங்க இருக்கிறாரு? மேல இருக்கிறாரு, பரலோகத்துல இருக்கிறாரு. அவர் தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் அதனால தான் எதுவுமே டிமாண்ட் பண்ற கிடையாது. நம்ம முழங்கால் படிக்கிட்டா, நான் முழங்கால் யுத்தம் செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24:1. குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். போதும். கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய மக்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போன பின்பு அந்த சம்பவம் அதுதான். 2 அத்திப்பழ கூடைகளை என்ன செய்தாரா ஆண்டவர் காண்பிக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, இன்னைக்கு ஆண்டவர் இந்த கல்வாரி நாட்களை நம்ம தியானிக்கிற நேரத்துல இன்னைக்கு வித்தியாசமா ஒரு காரியத்தை வைக்கிறாரு. 2 அத்திப்பழ கூடைகளை நம்ம கண் முன்னாடி என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதுல ஒரு அத்திப்பழத்தினுடைய கூடம் ஒண்ணுக்குமே என்ன செய்யாது, அந்த பழம் உதவாது, தூரம் தான் என்ன செய்யணும், போடணும். இன்னொன்னு ரொம்ப நல்லதா என்ன செய்யுது இருக்குது, அது உபயோகத்துக்குள்ளது. இது போக இன்னொரு காரியம் இருக்குது, சரியாவும் பழுத்திருக்காது, பாதி அழுகின மாதிரி இருக்கும், பாதி நல்லா இருந்த மாதிரி இருக்கும். 3 ஆங்கிள் இருக்கு. இப்போ அனிதா சிஸ்டர்டே ஒரு கேள்வி கேட்குறேன். தக்காளி பழ கடைக்காரன் தக்காளி பழம் வித்துட்டு வாரான். தக்காளி பழம் நம்ம வாங்குறோம், என்ன செய்வோம், நல்ல பழமாக தான் என்ன செய்கிறோம் பார்த்து வாங்குறோம். ஃபுல்லாக அழுகுனது என்ன பண்ணுவீங்க, தூர போட்டுருவோம். அரையும் குறையமா இருக்கிறது என்ன பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்களா? ஒன்று வெட்டி தூரத்துக்கு போட்டுட்டு நல்லதை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி அதையும் நம்ம என்ன செஞ்சிடும், அவாய்ட் பண்ணுவோம். நல்ல பழமாக தான் என்ன செய்வோம் பார்த்து எடுத்து அதில் மீதி இருக்கிறது ஃப்ரிட்ஜில் என்ன செய்கிறோம், வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கே நமக்கு 2 ஹேபிட்டை காட்டுறாரு. ஒருத்தன் நல்லவனாவே என்ன செய்யறான் இருக்கிறான், ஒருத்தன் மகா மோசமானவனா இருக்கிறான், இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லவனா இருக்கிறான்,
கொஞ்சம் கெட்டவனா இருக்கிறான். இதுல நம்ம என்ன கேரக்டருங்கிறது இப்ப நம்ம என்ன செய்யணும், யோசித்துக்கிடணும். ஆண்டவர் ஒருவரை தவிர பரிசுத்தமான உலகத்துல கிடையாது. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இந்த அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன் வந்து பரிசுத்தத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுல ஆண்டவர் யாரை அதிகமா நேசிப்பார் தெரியுமா? அது சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவனுக்கு அவனுக்கு ஒரு குட் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மை உள்ளதா இருந்தா, எவன் பாவியோ, எவன் கெட்டவனோ, எவன் வேண்டாதவனோ அவனை தான் ஆண்டவர் அதிகமா நேசிப்பார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மள யார் அதிகமா நேசிக்கிறாரு? நம்மளேன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம பரிசுத்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் எப்படிதான் பாவிகளா தான் இருக்கு. இப்ப ஆண்டவருடைய பாசம் யார் மேல அதிகமா இருக்குதான்? நம்ம மேல. ஏன்னா ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் மனம் திரும்பினீங்கன்னா பரலோக ராஜ்யமே பயங்கரமான சந்தோஷத்துக்குள்ள வரப்போகுது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நல்ல பழமா கெட்ட பழமா? முதல்ல அதை சொல்லுங்க. இல்லாட்டி நான் கொஞ்சம் கெட்டு போய் இருக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருக்கிறேனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க கெட்ட பழமா இருந்தா ஆண்டவர் உங்களை நல்ல கனிகளா என்ன செய்வார், மாற்றுவாரு. அங்கேயும் கொஞ்சமா இங்கேயும் கொஞ்சமா இருந்தாலும் ஒரு தட்டு என்ன செஞ்சிருவாரு, தட்டி எதை சீவணுமோ அதை சீவி போட்டு உபயோகப்படுகிற கனியா என்ன செஞ்சிருவாரு, மாத்திருவாரு. நீங்க உண்மையிலே நல்ல கனிகளா இருந்தா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லவனா இருக்கான், ரொம்ப கெட்டவனா இருக்கான். இல்லாட்டி என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியம் செய்யறான், கொஞ்சம் கொஞ்சம் கெட்டவனா இருக்கான். ஆனா வேதத்துல நமக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து நல்ல அத்திப்பழங்களா நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். நல்ல அத்திப்பழங்களுக்கு என்ன செய்வாராம்? அதே அதிகாரத்துல 5ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஹல்லேலூயா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்ல அத்திப்பழங்களா இருந்தா யூ ஆர் அ குவாலிஃபைட் பர்சன். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களை என்ன செஞ்சிட்டாரு, தெரிந்து கொண்டார்னு அர்த்தம். இன்னும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிட்டு இருக்குன்னா நீங்க இன்னும் சரியான தகுதிக்குள் இன்னும் என்ன செய்யல, வரல. ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் வார்த்தை கேட்டாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை நான் கேட்டாலும், இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி மகா கெட்டவனா இருந்தா ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். உங்களுக்கு ஒரு பிளெஸிங் என்ன செஞ்சிருவாரு, ரிஜெக்ட் பண்ணிடுவார். உங்களை என்ன செய்வாரு, அவாய்ட் பண்ணிடுவார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்ப எதுக்குங்க ஆண்டவர் நமக்காக சிலுவையில அறையப்படணும்? இந்த கொஸ்டின் வரணும் இல்ல? ஆண்டவர் அத்தானே சொல்லியிருக்கிறாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. அவங்களுக்கு தானே சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, அவங்களுக்கு தானே நொறுக்கப்பட்டாரு. அப்படி இருந்தும் இப்படி பண்ணா நாங்க அப்படி எப்ப பாவிகள்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு என்ன செய்யும், வரணும். வந்தா நம்ம நல்லா கவனிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை நமக்கு சொன்னாரு. நீங்க பைபிள வாஸ்து பார்த்தீங்கன்னா, மரம் நல்லதா இருந்தால் அதன் கனிகள் எப்படி இருக்கும், நல்லதா இருக்கும்னு ஆண்டவர் 2 இதில் சொல்றாரு. அந்த மரம் தான் நம்ம கனி கொடுக்க வைக்கிறது தான் யாரு, இயேசு. பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொரு ஓய்வு நாளிலே உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தானே சிஸ்டர்? ஆமா, சரி, அது வேண்டாம். பைபிள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 17-18. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும், கெட்ட கனிகளை கொடுக்கும். ரைட், நிறுத்திடுங்க. இப்பதானே உங்ககிட்ட இந்த கொஸ்டின் வச்சேன், கெட்டு போனவனா இருந்தா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு வழி கிடையாதா அப்படின்ட்டு. இன்னைக்கு வேத பகுதி நம்ம ஒன்று வாசித்தோம்.
லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அந்த அத்தி மரத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது காட்டு அத்தி மரம். அது ஒண்ணுக்குமே என்ன செய்யாது, உதவாது. அதனுடைய கனிகள் கூட மனுஷன் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதனால அது ஒதுக்கப்பட்ட காட்டு அத்தி மரம். ஆண்டவரை பாருங்களேன், அந்த காட்டு அத்தி மரத்தை பார்க்கல, அந்த அத்தி மரத்துல ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், உட்கார்ந்து இருக்கான், அவனை பார்க்கிறாரு. சரிங்களா? இப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன பிரச்சனைகளை சிக்கி நம்ம நம்முடைய பேரு பஞ்சராயி பாவி அப்படிங்கிற லேபல் குத்தப்பட்டிருக்கிறத ஆண்டவர் பார்க்கல. லேபல் குத்தப்பட்ட இந்த மனிதனுடைய இதயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு பார்க்கிறார். சூழ்நிலைகள் நிமித்தமா, வேறு விதமான சத்துருக்களின் தொல்லைகள் நிமித்தமா, பிசாசினுடைய காரியங்கள் நிமித்தமா ஒருவேளை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவரை விட்டு நிறைய காரியங்களை என்ன செஞ்சிடறோம், விலகி போயிடுறோம். நிறைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. பைபிள் சொல்லுதுல, நம்ம நிறைய நன்மைகளை அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை பாருங்களேன், தொடர்ந்து நன்மைகளே வந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயம், சின்ன முள்ளு மாதிரி ஒரு விஷயம் நம்ம இதயத்தை பாதிச்சுன்னா முதல்ல யார்கிட்ட நம்ம கோவப்பட்டு இருக்கோம்? ஆண்டவன் மேலதான் கோவப்படுறோம். எவன் சொன்னாலும் அவனை நம்ம கோவப்படுற கிடையாது. எதுக்கு ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை, நான் இப்படி இருந்தேனே, நான் அப்படி செஞ்சேனே, இப்படி உபவாசம் இருந்தேனே, இப்படி ஜெபம் பண்ணேனே, எனக்கு இப்படி ஆகி போச்சே, இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி என்ன செய்யறோம்? நேற்று நாங்க இங்க கூடி ஜெபம் பண்ணும்போது உபவாசத்தை குறித்தா என்ன செஞ்சோம், தியானம் பண்ணோம். தியானம் பண்ணும்போது அந்த ஆண்டவர் சொல்லாரு, 4ஆம் மாசம் உபவாசம், 7வது மாசம் உபவாசம், 10வது மாதம் உபவாசம், எல்லாத்தையுமே நான் இனி மகிழ்ச்சியான பண்டிகையாக ஆசரிக்கும்படி உங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. உபவாச ஜெபம் எதுக்கு வைக்கிறோம்? நம்ம குடும்ப கஷ்டம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், இந்த தேசத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், சோமாக்கணும்னு சொல்லி உபவாச ஜெபம்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு வரோம். காலமே நல்லா வயிற்று சாப்பிட்டு என்ன செஞ்சிடறோம், உபவாச ஜெபத்துக்கு என்ன செய்யறோம், வாரோம். 1 மணிக்கு உபவாசம் ஜெபம் முடிஞ்சோன்னா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு என்ன செய்யறோம், போறோம். ஆனா என்ன செய்யறோம், உபவாச ஜெபங்கிற பேர்ல அதை நமக்கு சடங்காச்சாரமா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபவாசங்கிறது உபவாச ஜெபம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில எதுக்காக நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மனம் உடைஞ்சு போய் இருக்கிறியோ, அது நிமித்தம் நீ உபவாசம் இருந்து ஜெபித்தா, இனிமே உன் வாழ்க்கையில அந்த கஷ்டங்களுக்காக நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியதில்லை. அந்த நாட்களை எல்லாம் நான் சந்தோஷமாக நாளாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. இங்க ஒருத்தன் என்ன செஞ்சான், அத்தி மரத்து மேல ஏறி கிடந்த வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோங்கிறத பார்க்க தான் என்ன செஞ்சான், வந்தா ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யல, வரல. அந்த வசனத்தை நல்லா வாசித்தீங்களா? அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கணும் அப்படின்னு அந்த கூட்டமா இருக்கனால, அவன் குள்ளமா இருக்க அப்படின்னால மரமத்து மேல ஏறி கிடக்குறான். ஏசு அந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையும் பார்க்கல. வாஞ்சி உள்ள ஒருத்தன் எங்க இருக்கிறான், ஒரு காட்டு அத்தி மரத்துல இருக்கிறான். அவனையும் அவனுடைய இதயத்தையும் தான் என்ன செய்யறாரு பார்க்கிறான். அவன் குள்ளமா இருக்கிறான், அதெல்லாம் பார்க்கல. அவன் பெரிய இன்கம் டேக்ஸ் ஆபீசர், அதெல்லாம் என்ன செய்யல, பார்க்கல. அவனுடைய ஹார்ட்ல என்ன இருக்குன்னு தான் பார்க்கிறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், உங்க இதயத்துல எப்படி இருக்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மீது வாஞ்சையா இருந்து அவரையே நம்ம சொந்த தெய்வமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா? ஏதோ கடமைக்காக வந்து போய் இருக்கிறோம், அப்படி இல்லை. இந்த லென்த் காலங்கள் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த 40 நாட்களை நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம 400 வருஷம் இருந்தாலும் சரியா என்ன செய்யணும், இருக்கணும். இந்த 40 நாட்களுக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். 41 நாள் அதை விட்டு மீறி போனா உனக்கும் விக்கிரகத்தை வணங்குறவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இந்த நாள்ல நான் எடுக்கிற தீர்மானம் என் ஜீவன் போற வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எது கொஞ்ச நேரத்துக்காக சிலுவையில் அடிபட்டு மரித்தாரு. நம்ம ஜீவன் உள்ள வரைக்கும் நாமும் நம்முடைய சந்ததியும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடைசி நிமிஷம் உயிர் போற வரைக்கும் நமக்காக தான் அதை சகித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த சகையினுடைய அந்த மனசை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, சகைவினி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அப்படிலாம் கேட்கல. டைரக்டா சொல்றாரு, சகைவே நான் உன் வீட்டுக்கு என்ன செய்யணும், வரணும், சடனா என்ன செய்ய, கீழே இறங்கி வா, தாமதம் பண்ணாத, உடனே என்ன செய்ய, இறங்கி வா. அதுக்கு இடையில பாருங்க, அந்த ஆர்குமெண்ட் வரல. நான் இந்த ஆண்டவரை நீ என் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் அவர் சொல்லல. நீங்க எங்க வீட்டுக்கு ஒன்றும் சொல்லல. பயந்தவன் என்ன செய்யணும், ஓடவும் செய்யல. உடனே கையோட என்ன செஞ்சுட்டு போயிட்டான், கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போன பிறகு சம்திங் என்ன நடக்கு பாருங்களேன். இயேசு அந்த வீட்டுக்கு வந்த பிறகு மகா பெரிய லஞ்சவாதியா இருந்த அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர் லஞ்சம் வாங்கி பெரிய பணக்காரனா இருக்கிறான். அந்த குற்ற உணர்வு அவனுக்கு இருந்தபடினால்தான் அதுல கூட அவன் மன்னிப்பு கேட்கலாம் வரல. எப்படி இருக்காருன்னு பாப்பமே, என்னதான் பண்றாருன்னு பாப்பமேங்கிறக்காண்டி தான் வந்தான். ஆனா இயேசு
தான் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள விரும்பின சகேவின் வீட்டிற்கே சென்று அவனுடைய பாவ அறிக்கை செய்ய வைத்து இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னோன்னு அவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்றான். நான் பாவத்தினால சம்பாதிச்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், திருப்பி கொடுத்துறேன். இப்ப நல்லா யோசிச்சுடுங்க அந்த இதை. பாவத்தினால அவன் சம்பாதிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுட்டான். இப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், 4 மடங்கா கொடுக்கறது. ஏற்கனவே இருக்கிறது வித்து என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டு இப்போ அவன் எப்படி இருக்கிறான், சிங்கிள் பர்சன், ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததை நான் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள நம்ம வந்த பிறகு விட வேண்டியதை நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் யாரெல்லாம் ஏமாத்தணும், யாரெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுறேன். சத்துருக்கள்கிட்டமே சமாதானமாயிடுறேன். யாரெல்லாம் ஏமாத்தி வாங்கணும் அதெல்லாம் நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஒப்பு கொடுக்கிற மனப்பான்மையும் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவனை தேடி இயேசு வருவார். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு என்ன வரும், சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையா, நம்ம குடும்பத்துல ரட்சிப்பு இருக்குதா இல்லையா, நம்ம கடமைக்காக தான் கோயிலுக்கு போறோமா, 40 நாள் நம்ம போய் என்னத்தை சாதிக்க போறோம். ஒருவேளை நம்ம போறதுனால மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா நான் போல்டா கேட்பேன், இந்த 40 நாள் நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி ஆண்டவர் நினைச்சு நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, எதை சாதிச்சிருக்கோம் 41ஆம் நாள் நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் சொல்வீங்க? நை போல்தாயே, ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், வந்தோம், மனசுல ஒரு திருப்தி இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிதாரு. நீங்க நல்லா தேவனுடைய நாமம் மையப்பட காலமே ஆலயத்துக்கு போனது ஒரு பெரிய பிளஸிங், குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு மனசுல ஒரு தீர்மானம் எடுங்க, மனசுல ஒரு காரியத்தை வைங்க. என் குடும்பத்துக்கு இது என்ன செய்யணும், நடக்கணும். இல்லாட்டி என் தனிப்பட்ட வாழ்க்கையில இது என்ன செய்யணும், நடக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற சாபமான காரியங்களை என்ன செய்யணும், போகணும். 3, 4வது சாபத்தை உண்டாக்குகிற காரியத்தை இனி ஜென்மத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்க ஆலயத்துக்கு போங்க. நீங்க போயிட்டு வரும்போது ஆண்டவர் உங்க கூட உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. அல்லேலூயா. வந்த உடனே சொல்வாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வார்த்தை வந்த உடனே அடுத்தது பாருங்க, இழந்து போன எதையெல்லாம் நீ இழந்தியோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திரு முன்பாக, பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திரு முன்பாக. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு ஒரு நாள் அப்படியே வரும்போது ஒரு அத்தி மரத்தை என்ன செஞ்சாரு, பார்த்தாரு. அந்த அத்தி மரத்துல கனி என்ன செய்யல, இல்ல. அப்போ எஜமான் சொல்றான், அதை என்ன செஞ்சிரு, வேலைக்காரன் சொன்ன வெட்டி போட்டுறா அப்படின்னு சொல்றான். அந்த வேலைக்காரன் சொல்றான், இல்ல வேண்டாம் ஆண்டவரே, இந்த 1 வருஷம் அது என்ன சுத்தி இருக்கட்டும்,
நான் அதை திருப்பி என்ன செய்ய போறேன், அந்த லேண்டை நான் சரி பண்ணி, அந்த இடத்த நான் சரி பண்ணி உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி என்ன செய்யறேன், அதை சரி பண்றேன். கனி கொடுத்தா இருக்கட்டும், கனி கொடுக்கலாம்னு என்ன செஞ்சிடலாம், வெட்டி போடலாம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மள இன்னைக்கு ஒரு அத்தி மரமா தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். கனி கொடுக்காத மரமா நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். கனியிலே நல்ல கனியா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணப்படுவோம், கெட்ட கனியா இருந்தாலும் துருதி போடுவோம். கனி கொடுக்கிற மரமா இருந்தா அக்செப்ட் பண்ணப்படுவோம், கனி கொடுக்காத மரமா இருந்தா வெட்டி தூர எறியப்படுவோம். ரெண்டு மரணமும் ஜீவனும். இப்போ நமக்கு டைம் தராரு, இந்த ஒரு வருஷம் அது என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அந்த மரத்துக்கு வேண்டிய சத்து எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். அதுதான் அவருடைய ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை போல ஒரு வல்லமையுள்ள சத்து இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீர் என்னிடத்துல என்ன செய்கிறது, இருக்கிறது, ஜீவ ஊற்று என்னிடத்துல இருக்கிறது. அப்ப அவருடைய அந்த ஜீவ தண்ணீர் சிலுவையில் அங்க ஈட்டி வச்சவன் குத்தனோன்னு என்ன வந்துச்சா, ரத்தமும் தண்ணீரும் தான் வந்தது. அதுதான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரே நமக்கு என்ன செய்யறாரு, இந்த மரமாக்கி கனி கொடுக்காத இந்த அத்தி மரத்துக்கு அவருடைய ரத்தத்தை பெரிய பூஸ்டா கொடுத்து அந்த ஜீவ தண்ணீராகி அவருடைய சரீரத்துல வந்த ரத்தத்தை நமக்கு என்ன செய்யறாரு, பாய்ச்சுறாரு. இப்ப அது பலப்படுத்த ஸ்டாண்ட் பண்ணி என்ன செய்யணும், நிக்கணும். ஆணி வேற என்ன செய்யணும், உள்ள என்ன செய்யணும், வேகமா போகணும். அந்த நிலத்தை என்ன செய்யறாரு, லூஸ் பண்ணி அந்த வேற என்ன செய்யணும், உள்ள போகணும். அப்ப தன்னுடைய சரீரத்தை முழுவதும் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து அங்கங்க விழுந்த கேப் உழுது பாத்தீங்களா, கிழிச்சு இடத்துலாம். அதே மாதிரி தான் நிலத்தை என்ன செய்யறாங்க, உழுது கொத்தி பண்படுத்தி வெளியுள்ள காற்று என்ன செய்யணும், உள்ள போய் அந்த மண்ணை லூஸ் ஆக்கி வேர் வந்து பூமியில என்ன செய்யுது, ஆழமா வேர் பெஞ்சு அது நல்ல கனிகளை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம நல்லா இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வேர் ஒன்றி அவருடைய ரத்தத்தை நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொண்டு அவருடைய சிந்தின அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கனி கொடுக்கிற மரமாய் மாறுவீர்கள். இல்லைன்னாச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஓமை சொல்றாரு, இதோ மற்ற எல்லா மரத்தையும் இந்த அத்தி மரத்தையும் பாருங்க, இந்த அத்தி மரம் துளிர் விடும் போது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த அத்தி மரத்துல மரத்தை தவிர ஒண்ணுமே என்ன செய்யல, இல்ல, இலையும் இல்ல, பூவும் இல்ல, காயும் இல்ல, கனியும் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அத்தி மரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் உங்களுக்கு என்ன செய்து விட்டது, வந்து விட்டது என்று அறிகிறீர்களே. இது எப்ப சொல்றாரு, சிலுவையில ஆண்டவர் அடிப்பதற்கு அரெஸ்ட் பண்றதுக்கு போறதுக்கு அந்த சில நாட்களுக்கு முன்னாடி அது சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை குறித்து தான் சொல்றாரு, இன்னைக்கு நீ வெறும் மரமா என்ன செய்யலாம், இருக்கலாம். கனி கொடுக்க முடியாத மரமா என்ன செய்யலாம், இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த லென்த் காலத்துல சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தை நான் உனக்கு கொடுத்து, என் சர்ரம் கிழிக்கப்பட்டது போல இந்த பூமியை நான் என்ன செய்து, உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை சரி செய்து என்னுடைய ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுத்து, வறண்டு போய் இருக்கிற, ஒன்றுமில்லாமல் வெறுமையா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைங்கிற அத்திமரத்தை நான் துளிர் விட செய்ய போகிறேன். அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் உண்டாயிற்று. அந்த வசந்த காலத்தை கொடுக்கிற ஆண்டவர் இன்று உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி, நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தயவு செய்து எழுந்திருந்து. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. பாவி என்று ஆண்டவர் நம்மை தள்ள மாட்டார். அவரிடத்தில் நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சகை ஒப்பு கொடுத்ததை போல ஒப்பு கொடுங்க. நல்ல பழங்கள் உள்ள, அத்தி பழங்கள் உள்ள கூடைகளாய் உங்கள் குடும்பம் மாற வேண்டும். நீங்க குடும்பம், நீங்க பிள்ளைகள் எல்லாருமே கனி கொடுக்கல, நல்ல கனிகள் உள்ள கூடைகளாய் இருக்க வேண்டுமா? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். நீங்கள் அப்படி நல்ல கனி கொடுக்கிற கூடைகளாய் இருந்தால், அத்திப்பழங்கள் உள்ள கூடைகளாய் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் நன்மை செய்வேன். அல்லேலூயா. என்ன நன்மை செய்வாரா? உங்கள் துக்கத்தை மாற்றி, உங்கள் சஞ்சலங்களை உங்களை விட்டு நீக்கி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்றாரு. சந்தோஷப்படுத்துவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்களாம். நீங்க திருப்தி அடைய போறீங்க. மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல, என் வீட்டுல என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், என் மாமா, என் மாமியார் எல்லாருமே என்ன செய்யணும்? கனி கொடுக்கிற அத்தி பழங்களா நாங்க மாறணும். இதோ
நாங்க மரம், இந்த மரத்துக்குள்ள நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் அன்பு மாறாதது. அவருடைய இரத்தத்தால் நம்ம எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கோம். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார். உனக்காக நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கனி கொடுக்கணும், உங்க வாழ்க்கை வசந்தமா மாறணும் என்பதற்காக அவர் தன்னைத்தானே வசந்தமற்றவராய் மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீழ்த்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. ஜெபம் பண்ண கடவோம். எல்லாரும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. வெறுமையாய் இருக்கிற என்னுடைய அத்திமரம் துளிர்விடும் காலம் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கீங்கப்பா. என் வாழ்க்கையில நான் நிறைய இழந்துட்டேன், நிறைய காரியங்களை இழந்துட்டேன். நான் நிறைய பாவம் செஞ்சபடினால தகாத அத்திப்பழக்கூடிய இருக்கிறேன். நீர் என்னை மாற்றுகிறவர். அந்த சகையவை மாற்றின தேவன், எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் தயவு செய்து சும்மா ஏதோ விளையாட்டு போல லெந்து காலத்தை நினைக்காதீங்க. அது ஒரு பவர்ஃபுல், ரொம்ப சக்தி உள்ள ஒரு காலம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, குடும்பங்களை மாற்றுகிற ஒரு காலம். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிற காலம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இதுவரை உன்னுடைய வாழ்க்கை ஒரு இலை கூட இல்லாத, தலை கூட இல்லாத வெறுமையான ஒரு அத்திமரமாய் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை உங்களுக்குள் கொடுத்து, அவர் ஜீவ தண்ணீரை உங்களுக்கு ஊற்றி, அவருடைய சரீரத்தை உரமாக நமக்கு வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய மரத்தை நீ என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் இன்னைக்கு நான் தருகிற இந்த சக்தியின் மூலமாக இனி நீ துளிர்ப்பாய், நீ பூத்து குலுங்குவாய், நீ காய்ப்பாய், நீ நல்ல கனிகளை கொடுப்பாய். நீ கனிகளை கொடுக்கும் பொழுது நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவரே அப்படி செய்வதற்காக சோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற வியாழக்கிழமை இரவு நடக்கிற முழிரவு ஜெபத்திற்காக சோத்திரம். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற சனிக்கிழமை நடக்கிற உபாச ஜெபத்திற்காக சோத்திரம். ஒரு கூட்ட ஜனங்களை நீ சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டு விழாவுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் வந்திருந்து தேவனை ஆராதித்திருக்கிற இந்த குடும்பங்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், லைவ் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வசந்த காலம் செழிக்கட்டும், வசந்த காலம் மலரட்டும். உலர்ந்து போன அத்திமரம் இனி செழிப்பை காணட்டும், கனிகள் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருடைய சமாதானம், கிருபை உங்களோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உள்ளத்தில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் பூமியை காட்டும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உட்காரும். சரி, வியாழக்கிழமை